ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கும்போது இல்லை ப்ரெசன்டேஷன் ஏதாவது போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்கும். சொல்கிறது கரெக்டு தானா, இப்படி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற பயத்திலே பாதி நேரம் அவங்க நினைக்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஸோ முக்கியமாக ஆஃபீஸில் மீட்டிங் ப்ரெசன்டேஷன்லாம் நடக்கும்போது நம்ம நினைக்கிறத எப்படி நம்மளோட மீட்டிங்கில் நம்மளோட ஒர்க்கர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மீட்டிங் டைமில் பேசுகிறதுக்கு தேவையான ஒரு 20 இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸில் நடக்கிற ரெவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. அதோடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது, நம்ம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளுடைய க்ரோத் இருக்குது, எப்படி தான் பேசுவாங்க. அது ரிலேட்டடான சென்டென்சஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வி ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம், இல்லை கிளையண்ட்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட கிளையண்ட்ஸ் கிட்டேருந்து இல்லை நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப பாசிட்டிவாக நல்ல விதமான ஃபீட்பேக் தான் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவர் ப்ராடக்ட்ஸ் கம் வித் அ 2-year கேரண்டி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு கிளைண்ட்ஸ் யார்கிட்டயோ நம்ம சொல்கிறோம், நம்ம எங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே வந்து ஒரு 2 வருஷம் கேரண்டியோடு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் ப்ராடக்ட்ஸ் கம் வித் 2-year கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம். கம் வித் அப்படின்னா கொடுக்குறோம், கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். எப்போவுமே அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், மை ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ அவர் ப்ராடக்ட்ஸ்னால் எங்களோடது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு எப்போவுமே அவர் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், சேல்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட சேல்ஸ் வந்து நல்லா அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சேல்ஸ் ஃபிகர்னால் அந்த நம்பர்ஸ். ஸோ நம்பர்னு சொல்லாமல் நம்ம ஒரு அஃபிஷியலாக நம்ம ரொம்ப ஃபார்மலாக பேசும்போது ஃபிகர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சேல்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அது இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஆஃபர் இஸ் அவைலபிள் ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஒன்லி. ஸோ இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம், நியூ இயர் சேல் அண்ட் கிறிஸ்மஸ் சேல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்டையோ கிளைண்ட்ஸ்டையோ கேட்கும்போது இது வந்து இந்த லிமிட்டட் டைமில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ஆஃபர் இஸ் அவைலபிள் ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யுவர் எம்ப்ளாயர் வில் டிடக்ட் த டேக்ஸ் ஃபார் யூ. ஸோ இது வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பேசுகிறோம் யார்கிட்டையாவது அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களோட டேக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, எம்ப்ளாயர் அப்படின்னா நமக்கு வேலை கொடுத்தவங்க, அதாவது ஓனர் தான் வந்து எம்ப்ளாயர். ஸோ யுவர் எம்ப்ளாயர் வில் டிடெக்ட் த டேக்ஸ் ஃபார் யூ, உங்களோட டேக்ஸை உங்களோட எம்ப்ளாயரே டிடெக்ட் பண்ணிடுவாங்க, எடுத்துக்குவாங்க, குறைச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வில் சென்ட் யூ அ ரிட்டன் கன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸ் யார்கிட்டையாவது பேசிட்டு இதை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரிட்டனாக நாங்கள் கொடுக்குறோம், மெயில் அனுப்புகிறோம், இல்லை ரிட்டன் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். வில் சென்ட் யூ அ ரிட்டன் கன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி. ஸோ ஷார்ட்லி அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில், சூன் அப்படிங்கிறது அர்த்தம். சூன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஷார்ட்லின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் ஃபைண்ட் த என்க்ளோஷர். ஸோ என்க்ளோஷர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மெயில் அனுப்பும்போது இல்லை வேறு ஏதாவது லெட்டராகவே அனுப்பும்போது என்க்ளோஷர் அப்படின்னா இதோட சேர்த்து நம்ம மெயின் லெட்டரோட சேர்த்து ஏதாவது அனுப்பியிருப்போம், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்க்ளோஷர் அனுப்பியிருக்கோம், இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ப்ளீஸ் ஃபைண்ட் த என்க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைண்டுனா பாருங்க அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வி எய்ம் டு மெயின்டைன் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் தான் நாங்கள் எப்போவும் வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி எய்ம் டு மெயின்டைன் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், a lot of people responded to our advertisement. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த விளம்பரத்துக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து அதோட ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு a lot of people responded to our advertisement அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், we have got a lot of constructive feedback from the customers. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப நல்ல விதமான இன்னும் நமக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப அவசியமான ஃபீட்பேக் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யுவர் மந்த்லி சேலரி இஸ் பெய்டு இன் டு த பேங்க். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட சேலரியை வந்து நாங்கள் பேங்க்கில் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து கேஷாக கையில் கொடுக்க மாட்டோம், பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் யுவர் மந்த்லி சேலரி இஸ் பெய்டு இன் டு த
பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக யாராவது ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷீ டசன்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் நெசசரி ஃபார் த ஜாப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது புதுசாக வந்து இன்டர்வியூக்கு யாருக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்கள செலக்ட் பண்ணாததுக்கு ஏதாவது காரணம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஷீ டசன்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் நெசசரி ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஸ் த எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷனல் எட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்யூப்மெண்ட்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு மெஷினோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது, இது இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கா, இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிலாம் கேட்குறதுக்கு தான் இஸ் த எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷனல் எட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஒர்க்கிங்காக ரன்னிங்காக இப்படிலாம் கேட்குறது வந்து அது ரொம்ப ஃபார்மலாக இருக்காது. ஸோ ஆப்ரேஷனல் அப்படின்னு கேட்குறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபார்மலான வேர்டாக இருக்கும். ஸோ இஸ் த எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷனல் எட் அப்படின்னா இன்னும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ராம்ப்ட் பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் இஸ் கிரேட்லி அப்ரிஷியேட்டட். இது வந்து யாருக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு பில்ஸ் எல்லாம் கரெக்டான டேட்டில் கரெக்டாக அவங்க வந்து பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதுதான் ப்ராம்ப்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராம்ப்ட் பேமெண்ட் ஆஃப் பில்ஸ் இஸ் கிரேட்லி அப்ரிஷியேட்டட். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், we are trying to upgrade the existing facilities. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கோ நாங்கள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ரெவ்யூ மீட்டிங்ஸில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஓகே இதெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஃபார்மலாக சொல்லிடலாம். we are trying to upgrade the existing facilities. எக்ஸிஸ்டிங்னா இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து எக்ஸிஸ்டிங்னு சொல்கிறோம். அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், we need to cut our advertisement cost. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறத கம்மி பண்ணணும். ஸோ வி கட் டவுன்னு சொன்னோன்னா நம்ம வந்து அதை குறைக்கணும், கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் we need to cut our advertisement cost அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one, most people associate this brand with good quality. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய மக்கள் இந்த பிராண்டுனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு அதை குவாலிட்டி கூட எப்போவுமே சமமாக வச்சு பார்ப்பாங்க. ஸோ அசோசியேட்னா அது கூட சேர்த்து பார்ப்பாங்க. இந்த பிராண்ட் பேரா, ஓ இந்த பிராண்டு அப்போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து மோஸ்ட் பீப்புள் அசோசியேட் திஸ் பிராண்ட் வித் குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ நீட் அன் ஆக்சுவல் ஃபிகர். ஸோ ஐ நீட் அன் ஆக்சுவல் ஃபிகர்னா, ஃபிகர்ன்றது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு, ஒரு பணமோ இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயோ கரெக்டான நம்பர் வேணுன்றதுக்காக தான் ஃபிகர்னு சொல்கிறோம். ஸோ ஐ நீட் அன் ஆக்சுவல் ஃபிகர் அப்படின்னா கரெக்டான நம்பரில் என்ன இருக்கோ, என்ன பணமோ இல்லை என்ன நம்பரோ அது கரெக்டான நம்பர் வேணுன்றதுக்காக தான் ஐ நீட் அன் ஆக்சுவல் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ நீட் அன் எஸ்டிமேஷன். ஸோ எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸாக்டான அமௌண்ட் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு என்ன வரும்னு ஓரளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள், என்ன வரும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எஸ்டிமேஷன். நமக்கு ஓரளவுக்கு கணக்கு பண்ணி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் அன் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் பே த டிரைவர் ஆன் டெலிவரி. ஸோ இது வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லலாம். ஸோ டெலிவரி பண்ணுறதுக்கு டிரைவர் வராங்க, ஸோ டெலிவரி ஆனோடனே டிரைவர் கிட்ட பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் பே த டிரைவர் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்து இந்த 20 சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸில் மீட்டிங், ப்ரெசன்டேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ்லேருந்து உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.